ஹலோ கைஸ், ஆர்ஆர்பி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா குரூப் டி, குரூப் சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணிட்டு வராங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேரியஸ் மினிஸ்ட்ரல் ஐசோலேட்டர்ஸ் கேட்டகரி கீழே வரக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷனில் நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ இதுக்கான டேட் அப்ளிகேஷன் என்றைக்கு ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்கன்னா 6/1/2025 அன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 7/1/2025 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபைனல் டைம்லனா இவங்க சொல்லியிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6/2/2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7/2/2025, அதாவது 6ஆம் தேதி அப்ளிகேஷன் முடி தான் நீங்கள் 7ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸை வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆர்ஆர்பிலும் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துட்ருக்காங்க. இப்போது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் அப்ளிகேஷன் சப்மிஷன் அப்போது ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் அதை பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டேட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 9/2/2025 18/2/2022 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன கேட்டகரி என்னென்ன ஜாப் வேக்கன்சின்றதை ஷார்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டீட்டெயில்டாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து டைம் யூஸ் பண்ண வேணாம். ஸோ என்ன எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாருக்கெல்லாம் அந்த ஜாப் சூட்டாக இருக்கும், ஸோ நீங்கள் அது எலிஜிபிளாக இல்லைன்றதை அப்பயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து இதை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சால் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரில் இருந்து லேபரட்டரி அசிஸ்டன்ட் மாதிரி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான டொமைன்ஸில் எல்லாமே வந்து இவங்க வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ ஒன் பை ஒன் சொல்கிறேன். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், ஸ்டாஃப் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், சீஃப் லா அசிஸ்டன்ட், குக்கு, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரு, ட்ரைனர் கிராஜுவேட் டீச்சரு, ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர், அசிஸ்டன்ட் மிஸ்ட்ரஸ், மியூசிக் மிஸ்ட்ரஸ், டான்ஸ் மிஸ்ட்ரஸ், லேபரட்டரி அசிஸ்டன்ட், ஹெட் குக்கு, தென் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமினான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான ஜாப், அதுவும் ரயில்வே தரப்புல இருந்து. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா ஏரியாலையுமே பார்த்தீங்கன்னா இதுக்கான வேக்கன்சியை வந்து இவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேரியஸான ஆர்ஆர்பி ஜோன்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கான வேலை வந்துறது இருக்க போகுது. ஸோ அப்ளிகேஷன் பீரியட் நான் சொன்ன மாதிரி ஜனவரி 7/2025 February 6/2025 வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கான ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தால் 500 பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 பார்த்தீங்கன்னா அதாவது 400 ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. அதுவும் நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டரு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, மைனாரிட்டி இல்லை எக்கனாமிக்கல் பேக்வேர்டு அதாவது இடபிள்யூஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 தான், அதாவது 250 ரூபா. அந்த 250 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து ஒன்ஸ் அட்டன் பண்ணதும். பேசிக்காக இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சியில் இருக்க மாதிரியே தான் சிபிடி இருக்க போகுது. சிபிடி மட்டும்தான், சிபிடி 1, 2, Tier 1, Tier 2ல கிடையாது, சிபிடி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள். ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுமே வைப்பாங்க. அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வெரிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் வித் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான சேலரிஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அலோகேட் ஆகும். ஸோ இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ஆர்பி மினிஸ்ட்ரல் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் ரெக்யூர் பண்ணிட்டு நீங்கள் வந்து கூகுளில் கொடுத்தீங்கனால உங்களுக்கான ஃபுல்லான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கவர் ஆயிரும். அதேமாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அப்பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் படி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ இருக்கணும், எதுக்குள்ளே இருந்து எவ்வளோ இருக்கலாம், அப்படி இல்லைனா எந்தெந்த ஏஜுக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டிஎஸ்டின்றது 5 இயர்ஸும் ஓபிசிங்கிறது 3 இயர்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டீட்டெயில்டாக நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. மறக்காமல் எலிஜிபிள் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஜாப் அலர்ட்ஸ் அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் சிமிலரான டீட்டெயில்ஸ் தேவைன்னா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதே மாதிரி மற்றும் ஒரு தகவலோடு உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரம் தமிழ் ஜாப் அலர்ட். தேங்க்யூ.